பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உண்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போகவும், கர்த்தரை செய்த நன்மைகளை உடைய நாமத்திற்கு மகிமையாக உடைய வசனத்திற்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், ஐயா உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், ஐயா உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள், ஐயா உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். என்ன கருமையானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும் பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 25 சங்கீதம் 14 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகள் 1:7 நாம் வாசிக்கிறோம். நமது வாழ்வில் நாம் பெற வேண்டிய சகல நன்மைகளையும் கர்த்தருக்கு பயப்படுவதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அவைகளில் ஒன்று, கர்த்தர் ஒன்றுக்கும் உதவாத மனுஷர்களாகிய நம்மோடு ஒரு சிநேகிதனை போல பழகுவதால் பின்பு நடக்கக்கூடிய அநேக காரியங்களையும் அவன் நடப்பிக்க போகிற அநேக செயல்களையும் நமக்கு முன்கூட்டி கூட சொல்வது உண்டு. நாம் எந்த அளவிற்கு அவரோடு நெருங்கி வாழ்கிறோமோ அவ்வளவாக நமக்கு காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார். ஆனால் சில நேரங்களில் சிலவற்றை நாம் அவர் நமக்கு முன்கூட்டி அறிவிப்பது இல்லை. ஏனென்றால் நாம் சம்பந்தப்பட்ட சில காரியங்கள் அவர் மறைப்பதனுடைய காரணம் என்னவென்றால் நாம் அவரோடு அதை புரிந்து கொள்ளாமல் போராட ஆரம்பித்து விடுவோம். எனவே அவர் எவைகளை வெளிப்படுத்த சுத்தமாக இருக்கிறார்களோ, ஒருவேளை அந்த காரியங்கள் நமக்கு சம்பந்தம் இல்லாத காரியமாக இருந்தாலும் கூட அதையும் கூட நமக்கு வெளிப்படுத்தி எச்சரிப்பார். ஏனென்றால் கர்த்தருடைய ரகசியம் அவர்களுக்கு பயந்தவிடத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இப்படியாய் இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும்படியாக நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நான் இந்தியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்து கொஞ்ச நாளில் பிற்பாடு ஆண்டவர் சொன்ன நேரத்தில் முழு நேர ஊழியத்திற்கு வந்தபோது இந்த செய்தி எனக்கு மூத்த சகோதரியாக இருக்கிற இசபெல்லா அவங்களுடைய வேலை செய்கிற பள்ளிக்கூடத்திற்கு பரவியது. அங்கே இருக்கிற எங்கள் அக்கா கூட ஒர்க் பண்ணுற எல்லா டீச்சர்ஸையும் எனக்கு நன்றாக தெரியும், ஓரளவுக்கு எல்லாரையும் தெரியும். அப்போ அடிக்கடி சில நேரங்களிலே அவங்க இருந்த அந்த பின்னி ஹை ஸ்கூல், அதாவது பக்கிங்ஹாமன் கர்நாடிக் மில்ஸ் நடத்தி கொண்டிருந்த ஒரு பெரிய பள்ளிக்கூடம், கிட்டத்தட்ட ஒரு 700 பிள்ளைகளுக்கு மேலே உள்ளே படித்து கொண்டிருந்தார்கள். அந்த பள்ளிக்கூடத்தில் தான் என்னுடைய
அக்கா வேலை செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ அங்கே நான் போகும்போதெல்லாம் சில காரியங்களை சொல்லிட்டு வருவேன். அது பிற்பாடு நடக்கும். அவங்க ஆச்சரியப்படுவாங்க. அந்த மாதிரி நேரங்களில் திடீர்னு ஒரு தடவை நான் போனப்போ என்னுடைய சகோதரிகிட்ட சொன்னேன், இந்த ஸ்கூலை மூட போகிறாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னேன். நின்றுட்டு இருந்த எல்லாரும் சிரிக்க ஆரம்பித்தாங்க. என்னப்பா நீ என்னென்னமோ எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சில காரியங்களை ஆண்டவர் சொல்கிறதாக சொல்லுவான்னு பார்த்தா, நீ என்னப்பா ஸ்கூலையை மூட போகிறாங்க அப்படின்னு சொல்கிற. இல்லை, எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறத சொல்கிறேன், கொஞ்ச நாள் இந்த பள்ளிக்கூடம் மூடப்படும் அப்படின்னு. ஐயே, இது பெரிய பள்ளிக்கூடம், பெரிய இன்ஸ்டியூஷனோட பள்ளிக்கூடம், அது வந்து பிஎன்சி மில்ஸுடைய பள்ளிக்கூடம், எல்லா எம்ப்ளாயீஸோட பிள்ளைங்கள்லாம் படிக்கிற ஸ்கூலாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் இதை மூடலாம் மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், தெளிவாக எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இதில் ஒரு சிலர் முழு நேர ஊழியத்துக்கு வரணும்னு விரும்புகிறவங்க அந்த ஸ்கூல் மூடுறதுக்கப்புறம் நீங்கள் வர்றதை விட ஸ்கூல் மூடுறதுக்கு முன்னாலே வந்துட்டீங்கன்னா கூட அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இதே உடனடியாக அப்படியே இந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையாக எடுத்துக்கொண்டு என்னுடைய சகோதரி, அவங்களுடைய சிநேகிதி 2 பேருமே உடனடியாக கொஞ்ச நாள்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே. ஆண்டவர் பொய் சொல்கிறவர், அவர் பொய் சொல்ல மனுஷனோ மனமாற மனபுத்திரனோ இல்லை. அவர் சொன்ன பிரகாரமாக ஒரு சில மாதங்களுக்கு பிற்பாடு அந்த பள்ளிக்கூடம் திடீரென்று மூடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது என்பதை அந்த மில்ஸ் தெரியப்படுத்தின போது கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படியே திடீரென்று அந்த பள்ளிக்கூடத்தை கர்த்தர் மூட கர்த்தர் தாமே அவருடைய செயல்பாட்டை அவர் ஆரம்பித்து செய்து முடித்தார். எனக்கு அருமையானவர்களே, இப்படி இது இந்த பள்ளிக்கூடம் மூடுகிற காரியம் எனக்கு சம்பந்தம் இல்லாத காரியம்தான். ஆனாலும் கூட கர்த்தர் சில நேரங்களிலே அவர் வெளிப்படுத்த நினைக்கிறதை மற்றவர்கள் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாகவும், அவர் நம்மோடு பேசுகிறவர் என்பதையும், நமக்கு காரியங்களை தெரிவிக்கிறவர் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக, புற ஜாதிகளாக கூட இருக்கலாம், அவங்க அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு செய்வார். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா கர்த்தாவே, உமக்கு பயந்தவிடத்தில் உம்முடைய ரகசியம் இருக்கிறது என்று வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் வாசித்தோம்ப்பா. கர்த்தாவே, நாங்கள் உமக்கு பயந்து ஜீவிக்கும் போது எங்களுக்கு சம்பந்தமில்லாத சில காரியங்களை கூட மற்றவர்களுக்குள்ளே நீர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்ற ஒரு பயத்தை உண்டு பண்ணும்படியாக உமக்கு பயந்த இடத்தில் சில காரியங்களை நீர் வெளிப்படுத்துகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக நடந்த இந்த காரியத்தை சாட்சி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, தொடர்ந்து உமக்கு பயந்து நீர் கர்த்தாவை வெளிப்படுத்த விரும்புகிற காரியத்தை உம்மிடத்திலிருந்து பெற்று மற்றவர்களுக்கு சொல்ல நீர்மையான தேவன் என்பதை நீர் உறுதிப்படுத்த கர்த்தர் காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.